பொங்கல் தினத்தையொட்டி சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் மக்கள் தங்களின் அண்டை வீட்டாரோடு இணைந்து பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை சென்னை செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, முதல்ல உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புல வசிக்கிறவங்க எல்லாம் எந்த அளவிற்கு பொங்கலை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் மனோஜ். நம்ம தற்பொழுது அண்ணா நகரில் இருக்கிற ஒரு தனியார் குடியிருப்பில் இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பம் இருக்குது. இங்கே பொங்கலை ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற பூங்காவில் இங்கே நிறைய முக்கியமான மக்கள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. முக்கியமாக குழந்தைகள் நிறைய பேர் சேர்ந்து இந்த இடத்துல பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு கம்யூனிட்டி பொங்கல்னு இவங்க குறிப்பிடுறதுக்கான காரணம், இங்கே குழந்தைகளுக்காக இந்த மாட்டு வண்டி சவாரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இந்த மாட்டு வண்டியில் அவங்களுடைய பில்டிங்கை சுற்றி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கே குடிசைகள் அமைக்கப்பட்டு அதுக்குள்ளேயும் பொங்கல் பானையெல்லாம் வைத்து கிராமப்புறங்களை எப்படி கொண்டாடுவாங்களோ அதை விளக்குற வகையிலையும் இங்கே குடிசைகள் மாதிரியான சின்ன சின்ன அமைப்புகளும் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் சேற்றவாறு மிகப்பெரிய ஒரு பொங்கல் பானை வைத்து இங்கே இருக்கிற மகளிர் எல்லோரும் சேர்ந்து பொங்கலை பொங்கல் செய்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ தற்பொழுது குழந்தைகளுக்கு அந்த பொங்கல் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கூட இங்கே இருக்கிற ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். உங்கள் பொங்கல் எப்படி போயிட்டு இருக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறது எவ்வளோ ஜாலியாக இருக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கு. நான் யூஸ்வலாக காரில் போகும்போது ஃபுல்லாக கவர்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி போகும்போது ஓப்பன் ஏர், ஃப்ரெஷ் ஏர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி கரும்பு சாப்பிட்றது, இந்த மாதிரி மாட்டு வண்டியில் போகும்போது எப்போதான் திரும்பி பொங்கல் வரும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அவங்க சொல்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய, அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோரோடையும் சேர்ந்து அவர்கள் வீட்டு பகுதியிலேயே பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த பொங்கலை கொண்டாடுறதை அந்த குழந்தை தெரிவித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இங்கே இருக்கின்ற பெற்றோரும் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பொங்கல், குறிப்பாக இந்த கம்யூனிட்டி பொங்கல்னு குறிப்பிடுற வகையில் இந்த பொங்கலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட நம்ம பேசுவோம். சார் வணக்கம். குறிப்பாக இன்னைக்கு நடக்கிற இந்த பொங்கல் ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகளும் பெரியவர்களும் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பொங்கல் ஸ்பெஷல் எப்படி போயிட்டு இருக்கு? இது ஒரு மத நல்லிணக்க திருவிழா. இங்கு அனைத்து சமயத்தினரும் சாதி மத பேதமின்றி பங்கேற்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நம்ம கிராமிய பழங்கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போகின்றன. அதே நமது இளைய சமுதாயத்திற்கு சேர்க்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதான் என்னுடைய முக்கியமான அம்சம். இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? குழந்தைங்களுக்கு சமூகத்தோடு சேர்ந்து இருக்கணுன்றதை விளக்கக்கூடிய வகையில் அனைத்து சமுதாயமும் ஏழை பங்காளன் யார் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு, அதான் மெயின் எங்களுக்கு தத்துவம். அதற்காக கிராமிய கலைகள் பலரும் மாலையில் ஒயிலாட்டம், மயிலாட்டம், மற்ற கிளி ஜோசியம் என்ற பாரம்பரிய கலைகள் பலவற்றையும் நடத்த இருக்கின்றோம். சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகள் எப்படி பார்க்குறாங்க சார் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை? ஏன்னா பண்டிகை பொதுவாக குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, 100 குடும்பத்திற்கு மேலே. இதை குழந்தைகள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க? அது ஒரு திருத்தம். 100 இல்லை, 300 குடும்பம் இங்கே இருக்கிறது. இது ஒரு கூட்டு பொங்கலாக நான் கருதுகிறோம். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் அனைத்து குழந்தைகளின் முகத்திலும் மகிழ்ச்சி பார்க்கலாம். நீங்கள் இது 4வது வருடம் நாங்கள் செய்கிறோம் இந்த பண்டிகை. இந்த இனிய திருநாளில் எல்லோரும் மனதிலும் அன்பும் பாசம் நிறைந்து நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இதை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அவங்க குறிப்பிட்டது போல, அதாவது இந்த பகுதியில், அதுவும் முக்கியமாக இந்த குடியிருப்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இங்கே ஜாதி மதம் என்ற விஷயங்களை எல்லாம் கலைந்து எல்லோரும் சேர்ந்து இந்த சமுதாய பொங்கலாக இந்த பண்டிகையை உழவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஒரு பண்டிகையை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், நல்ல ஒரு விஷயம் என்பது சமூகத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறத குறிப்பிடுற வகையில் குழந்தைகளுக்காக இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குழந்தைகள் எல்லோரும் தொடர்ந்து ஒன்றா விளையாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் இந்த நாள் மறக்க முடியாது. மீண்டும் அடுத்த பொங்கலுக்கு காத்திருக்கோம்னு சொல்ற வகையில் இங்க ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்கு மனோஜ். நிச்சயமாக கிருத்திகா, சென்னை போன்ற பெருநகரங்களில் கிராமத்து வாசத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான வித்தியாசமான பொங்கல் திருவிழானுடைய அந்த கள நிலவரங்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கிருத்திகா.